ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 sentences சுத்தமாக டு இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் and hit a bell button to get more updates. Let's get started. Okay, first one. சென்னை இந்தியாவில் உள்ளது. சென்னை இந்தியாவில் உள்ளது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். சென்னை இந்தியாவில் உள்ளது. சென்னை இஸ் இன் இந்தியா. சென்னை இஸ் இன் இந்தியா. செகண்ட் ஒன். அவன் ஜூன் மாதம் போவான். அவன் ஜூன் மாதம் போவான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He will go in June. He will go in June. Third one. தொலைபேசி மேசையின் மேல் உள்ளது. தொலைபேசி மேசையின் மேல் உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The telephone is on the table. The telephone is on the table. Fourth one. அவன் கட்டணத்தை திங்கட்கிழமை கட்டுவான். அவன் கட்டணத்தை திங்கட்கிழமை கட்டுவான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He will pay the fee on Monday. He will pay the fee on Monday. Okay, fifth one. ஊட்டியில் குளிராக உள்ளது. ஊட்டியில் குளிராக உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? It is cold at Ooty. It is cold at Ooty. Sixth one. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I get up at 6 a.m. I get up at 6 a.m. Seventh one. அவன் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறான். அவன் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has been reading for 3 hours. He has been reading for 3 hours. Eighth one. ஒரு வெளிநாட்டவருக்காக என் மாமா வேலை செய்கிறார். ஒரு வெளிநாட்டவருக்காக என் மாமா வேலை செய்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? My uncle works for a foreigner. My uncle works for a foreigner. Okay, ninth one. நண்பகலுக்குள் அவர்கள் பணியை முடிப்பார்கள். நண்பகலுக்குள் அவர்கள் பணியை முடிப்பார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They will finish the work by noon. They will finish the work by noon. Okay, 10th one. அந்த விடுதி கடற்கரை அருகே உள்ளது. அந்த விடுதி கடற்கரை அருகே உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The resort is by the sea coast. The resort is by the sea coast. இப்படி தான். ஸோ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நம்ம சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே,
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படியே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இஃப் யூ hit a like button and share this video among your friends. Okay, meet you again.